எல்லாம் சரி பார்ப்போம் பட்டைய கிளப்புங்களேன் கொஞ்சம் இல்லை இல்லை இதை எழுதா ஏதோ எழுதுங்கோ. அன்றைக்கு பேசினா பட்டைய கிளப்பெல்லாம் எழுதுனா இன்றைக்கு நான் புதுசாக தான் எழுதி வச்சிருக்கேன். இன்றைக்கு சரி பார்ப்போம். நாங்களும் இனி அதை எழுதி வைக்க உண்டேட்ட காலை போட்டு. உற்சாவனுக்கும் கலைவாணி மோனுக்கும் நடாமூனவர்களுக்கு அனைத்து பாமர்களும் வந்து தியானடேசன். இன்றைய பாம பொறிச்சல் புதன்கிழமைக்குரியது 2099 ஆக்கமாகும். கிளப்பு 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 மரத்தை வளர்ப்புக்கு நன்று. நாட்டு மேடையில் விதை போட்டு மரங்களை கிளப்பி நடுவார்கள். மரங்களுக்கு விதை போட்டு அதை முளைச்சோட அதை கிளப்பி வேறு இடங்களை நடுவார். கிளப்பி என்றொரு பதம் இருக்குது. கிளப்பு கிளப்பு தற்போது கோடை காலம் தொடங்கினால் மரங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற பெற்று இருக்கின்றன. மரங்கள் கோடை காலம் தொடங்கினால மரங்கள் எல்லாம் வளர்ச்சி என்றொரு பதம் இருக்குன்னு. கிளப்பு கிளப்பு சைக்கிள் ஓடும் பெண்கள் அரைப்பாவாடை போட்டு ஓடினால் காற்றிலே கிளம்ப பார்க்கும். கிளப்பு என்றொரு பதம். கிளப்பு கிளப்பு கிளப் நித்திரையாக இருக்கும் குழந்தைகளை உறக்கத்திலிருந்து எழுப்பி விடுவார்கள். அப்படி எழுப்பி விடக்கூடாது. நன்றி வணக்கம் தலைவா. நன்றி வணக்கம். அவ்வளோதான் இருந்தது. இனிய காலை வணக்கம். நவுலவதை திட்டத்தேவன் லண்டனில் இருந்து. வளை வளை கிளப்பு கிளப்பு அது நேற்று வந்துட்டு சரி. கலை நாளைக்கு கலை நாளை சரி வாங்க. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே, பாமுகர்களுக்கும் திரு நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் இன்று கிளப்பு கிளப்பு. என்னுடைய பொறிச்சொல் இன்று 885 ஆகிறது. கிளப்பு வீண்புரளி கிளப்புவது சிலருக்கு வேடிக்கையாகி விட்டது. மண்ணை கிண்டி கிளறி புதைந்திருந்த பொருளை நெம்புகோலால் கிளப்பி எடுத்தார்கள். சிலரின் பேச்சு நமக்கு எரிச்சலை கிளப்பிவிடும். வீட்டு பிள்ளைகள் லேசில் கிளம்ப மாட்டார்கள். அவர்களை கிளப்ப பெரும் பாடாக இருக்கும். ஒரு வியாதிக்கு மருந்து குடித்தால் பக்க விளைவாக வேறு ஒரு வியாதியை அது கிளப்பி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அந்த கருத்து கிளப்பு இல்லை உண்மைதான். ஊவண்டா எல்லாத்துக்கும் கொண்டுப்பார்கள் தானே. ஊவண்டா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொண்டிருப்பார்கள். சரியா, தேவை இல்லாமலாம் எடுப்பார்கள். ஒருவர் இந்த என்ன வெதர் மழை வரும் நாளைக்கு இல்லாட்டி இப்போ பின்னரம் என்றது போல ஒருவர் சொல்லுவார். காய்ச்சல் வார மாதிரி இருக்குது அதுக்குள்ள எடுத்துட்டேன் ரெண்டு பேர். காய்ச்சல் தலையடி வார மாதிரி இருக்கு அதுக்குள்ள 2 டேப்லெட் போட்டு காய்ச்சல் வார மாதிரி இருக்கு, தலை இடிக்கிற மாதிரி இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த வீண் புரளி குழப்புறது வந்து பொல்லாத வேலை. வீண் குழப்பு ஏன்னா அவங்க வாக்கி வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வாங்குவானே. ஆனா அதால வர பலாபலங்கள் சிலருக்கு அது பாதிப்பு. புரளி கிளப்புறது புரளி வீண் புரளி வீண் புரளியை கிளப்புவது அது வேடிக்கையா அவங்களுக்கு அது வேடிக்கையா போயிடுறது கிளப்புறது. வணக்கம் வாணி, நான் இப்பதான் இதை அனுப்பி இருக்கிறேன். நான் மாறி அனுப்பிட்டேன். நன்றி வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் வணக்கம். சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டலாம் கழிச்சு கொண்டிருப்போம் தானே நாங்கள். அப்பதான் அந்த பிள்ளையும் வந்து கேட்டுக்கொண்டே கழிச்சு கொண்டே இருக்கும். சரி அவ்வளோதான். புரிஞ்சு கொண்டா. சரி நன்றி வணக்கம். என்ன சொல்றீங்க? இனிய காலை வணக்கம். நவுலவதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. வளை வளை 727 வளைந்து செல்லும் மரங்களை பார்க்கின்றோம். வளைந்து செல்லும் கொடிகளை எல்லாம் பார்க்கின்றோம். வளைந்து செல்லும் போது அதற்குரிய வேலிகளையோ அல்லது கயிறுகளையோ ஏதாவது அதற்கு தேவையானவற்றை கட்டிவிட்டால் அது வளைந்து சொல்லுங்க. வளை நேற்று 23 பாமோ பொறிச்சல் ஜெயநடசன் அவர்கள் 22. உங்களோட வர இல்லை. ஜெயநடசன் அவர்களாக இருக்கிறார் முன்னுக்கு 23. சரி நேஸ் சார் சொல்லுங்க. நீங்கள் அனுப்பி வைத்துக்கொள்ளுங்க அல்லது இப்போ தாங்களேன் பிரச்சனை நீங்கள் இல்லை நவுலவிதை நேரடியாக தாங்க.
இப்ப அனுப்பி இருக்கிறேன் வாணி, நீல பிளவுஸ் போட்டபடியா, நீல கலர் 24ஆம் தேதி போட்டபடி இருக்கு. எதுக்குள்ள போட்டுக்கிறீங்க? பொறிச்சொல்லுக்குல இருபத்தி 24 பொறுச்சொல் வளை வளை. இங்க கொஞ்சம் பாக்குறீங்க தானே? ஓ இதுல எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுங்க. நீளம் போட்டது நேற்று வளை வளைய தந்திருக்கிறீங்க. இந்த இருக்கு. அப்ப மாறி எழுதிட்டேன் போல இடக்கு எழுத்து. சரி, இப்ப நேரம் தாங்க. நன்றி, வணக்கம். கிளப்பு கிளப்பு 720 தெரியல வாணி. கிளப்பு கிளப்பு தென்னைமரம் பனைமரம் இவற்றை வீடு கட்டும் போது முழு மரத்தையும், அதாவது அடிமரத்தையும் சேர்த்து கிளப்புவார்கள். மேல கயிறை கட்டி கிளப்புவார்கள். அதே போல காற்று அடிக்கும் போது ரோட்டு வழிய மரங்கள் தரித்து விழுந்து விட்டால் அதனை ஒரு வாகனம் கொண்டு வைத்து உயர்த்தி அங்காலை கிளப்பி கரைக்கு எடுத்து செல்வார்கள். அதே போல வாகனங்களின் சில்லு மற்றது உள்பாகங்கள் சைலன்ஸ் அதுகள் மாற்றும் போது அதனை கிளப்பி உயர்த்தி வைத்து கொண்டுதான் அதனை மாற்றுவார்கள். மற்றது ஒரு இடத்துக்கு போறதுக்கு சில பேர் பஞ்சி பட்டு கொண்டிருப்பார்கள். எங்கேயாலும் போ கேட்டா வாரீங்களோன்னு அவைகளை கதையை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி அவைகளை கிளப்பி கொண்டு போறது. கிளப்பி கொண்டு வந்த நான் வரமாட்டேன் இருந்த என்று சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. தவமலர் கல்விராஜன் அவர்கள் வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம் மாணியா. கிளப்பி விடும். அதான் சில பேர் பொய் பிறலிகளை கிளப்பி மக்கள் மூட விடுவார்கள். மற்றது வாழை கன்றுகள் குட்டி போட்டால் அதை கிளப்பி இன்னொரு இடத்தில் நடுவதை கிளப்பி நடுவது என்று சொல்லுவார்கள் வாணி. இது ரெண்டும் தான் பேச்சு வழக்கில் எனக்கு தெரிந்த சொற்கள். நன்றி, வணக்கம். வேர்கள் அறாமல் இருக்க சரியாக கிளப்பி எடுங்கோ என்று சொல்லுவார்கள். ஆமா ஆமா. நன்றி. வணக்கம். வேற காலையில இருந்து 2 தரம் கூப்பிட்டதான் வருவாரு. வணக்கம் பாணி. என்ன நான் அப்போ வணக்கம் பண்ணா இன்னொரு ஆள் வணக்கம் பண்ணாப்புல நிப்பாட்டி போட்டேன். அதுக்கு தான் அந்த கதை சொன்னேன் நான். கதை குறுங்கதை ஒன்று சொன்னேன், அவ்வளோ. அதான் என்ன நானும் சொன்னதான் சொல்ல, அந்த வீட்டில் அந்த பூக்கண்டு தச்சமயம் எடுபட இடுங்கி என்னோட இடத்துல வைக்கிறதுக்கு வைக்காட்டிக்கு இது ஒரு கிளப்புன்னு சொல்லிடுவேன். நம்ம அதை கிண்ட கஷ்டப்படுறதுக்காக கிளப் பண்ணுறது. மற்றது சொன்ன மாதிரி எங்கே அந்த ஒரு கதையை இன்னொரு ஆளுக்கு அந்த கிளப்பி விடுறான்னு சொல்றது நம்ம அதையும் சொல்லிக்கணும். ஏன்னா அந்த இன்னொரு ஆளுக்கு போய் அதை சொல்றது அதையும் சொண்டுரைஞ்ச அந்த கதையை தான் எப்படி சொல்றது, அந்த கதையை இன்னொரு ஆளுக்கு போய் கிளப்பி விட்டுட்டாங்க. சொண்டுரைஞ்சதுன்றது கொள்முட்டியா? நான் இன்னொரு ஆளை பற்றி உங்களுக்கு உடனே அதுல உடனே சொல்றேன் உங்களுக்கு கொள்முட்டல அது சொண்டுரைஞ்சல்ன்றது உடனே அம்மா சொல்றோம் சொண்டுரைஞ்சல். அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அவங்க சும்மா இருக்காது. உங்களுக்கு கேட்டு அதை போய் போய் சொல்றது சொண்டுரைஞ்சதெல்லாம் இல்ல. நான் கேள்விப்படல, நீங்க சொல்லுது நான் கேள்விப்படுறேன். அந்த கொள்முட்டி தெரியும் முந்தி கேள்விப்பட்டாங்க. அம்மா சொல்லுறது என்ன இந்த நேரம் போய் அவளுக்கு சொண்டுரைஞ்சி கொண்டிருக்கிறாங்க. சொண்டுரைஞ்சு சொல்லவே இல்லை அல்வானி. அந்த மூக்கு நுழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தானே. ஒருத்தர் காய்ச்சி ஒன்று கேட்க நீங்க என்ன சொன்னது இதுக்கு பொருந்தும். மூக்கு நுழைக்கிற இடையக்க டக்கண்டு வந்தா அதை மூக்கு நுழைக்கணும். இடையக்க போய் டக்கண்டு மூக்கு நுழைக்கணும். கதை சொல்றது கேட்க பழைய சொல்லுவாலும் மேலே அறிஞ்சு எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு. பேஞ்சில சொல்லுவாள் தொடருது. விட்டு போகாம இருக்கணும். அந்த அயத்துன்னு சொல்லிடுவோம் சொல்லுவார்கள். எனக்கும் ஆச்சியும் சொல்றேன். வயத்து போயிட்டு அம்மா சொல்லுவேன். அம்மா சொல்லுவா நடு எல்லாம் அயத்து போனேன்னா அயத்து போனா எங்க அம்மா அப்படி சொல்ல பாவிக்கல. எங்க அப்பாட அம்மா சொல்றோம்.
அயத்து போனேன். அயத்து போயிட்டு அயத்து போயிட்டு அப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாள் அடிக்கடி அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஏதோ ஒன்று பிடிக்கலன்னா செப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஏதோ ஒன்று அதுக்குள்ளே என்னவோ இருந்தபடினால தான் நீ அப்படி சொல்லி இருக்கிறார்கள். இல்லை இல்லை இப்போ நல்லா இல்லையான்னு சொன்னால் அது செப்பம் இல்லை. அப்போ நல்ல செப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது அது நல்லா இல்லாததான் சொல்லுவார்கள். அந்த செப்பம் இல்லைன்றது எனக்கு தெரியாது உண்மையில். செப்பமன் சொல்றது சொல்லுவாங்க. இல்ல அது தெப்பம், இது சேனா. அதான் செப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இது கூட ஒத்துவாரு. நல்லது தான் சாப்பாடுகள் இப்ப ஒரு கலர் சரியில்லைண்டா சாறுகளை எனக்கு இது செப்பம் இல்லை அப்படி என்று சொல்றேன். பிடிக்கல ஒரு மாதிரி இருக்கு சொல்றதுக்காக நீங்க இல்ல பிடிக்கல, விருப்பம் இல்லை, பிடிக்கல சாப்பாடு சாப்பிடுது எனக்கு பிடிக்கலன்றதான் செப்பம் இல்லை சாப்பாடு அப்படி என்று சொல்லுவார். ஆனா சரியில்லை, பிடிக்கல இல்ல சரியில்லை சரியில்லை. அதான் அந்த செப்பனுக்கு சரியா வரும். செப்பனுக்கு செய்யறது அந்த வார்த்தை சொல்லுவார் அடிக்கடி. நாங்கள் அவங்க கேட்கறதுல தானே இப்ப அயத்து போனதெல்லாம் நிறைய அவரை சொல்லுவாரு. அயத்து போறதெல்லாம் பழைய காலத்துல சொல்லுவது. அயத்து போயிட்டேன் பாருங்க, நான் அயத்து போயிட்டேன் பாருங்கன்னு சொல்லுவாரு. அதே பிறகு அயர்ந்து தூங்கினேன் என்ன அதே சொல்லுவாரு. இதெல்லாம் அதுவும் அயர்ந்து தூங்கி போனேன், அயத்த போனேன், அயர்ந்து போனேன், அயத்து போனேன், அயத்த போனேன். அதான் அயர்ந்து அவை சொல்றேன். எங்க அம்மா சொல்லுவா சில நேரத்துல அயர்ந்து போனேன், மறந்து போனோம் இருந்தேன். இப்ப ஐனிக்கு என்று சொல்லு, அது நான் நினைக்கிறேன் முஸ்லிமாக்கிட்ட சொல்லா சிங்களமா என்ன தெரியல. ஐனிக்கு என்று சொல்லுவாரு. ஐனிக்கு என்ன அண்டைக்கு தான் வரும் நினைக்கிறேன். ஐனிக்கு அது இங்கால வந்துட்டு தெரியும். ஆனா வயது போனோட இளையவரோட நாங்களும் சொல்றது இல்ல. ஐனிக்கு சொன்ன நான் அண்டைக்கு வருமோ அன்னைக்கு சொன்னதுண்டா. ஐனிக்கு ஐயன்னா இன்னன்னா நீ நக்கணும் ஐனிக்கு பாருங்க நீங்க காய்ச்சி கொண்டு சொற்கள் வருகுது. அவற்ற பேர் அதுவோ இல்ல ஐனிக்கியா வச்சுதான் பேத்தின் பேர் அதுவோண்டு பேத்திய கொண்டு வர்றீங்க. நான் பாட்டியல் சொல்ற இதைத்தான் சொல்லுக்கள் தான் சொல்றேன். கேட்டதை வச்சு சொல்றேன். சிலர் சொல்லுவார்கள் ஐமிச்சப்படுறது, ஐமிச்சப்படுறது. ஐமிச்சம் இல்ல, ஐமிச்சம் வேறு. ஐனிக்கு சொன்ன நான் நினைக்கிறேன் அண்டைக்கு ரெண்டு வரும். அண்டையா இருக்கலாம். ஐனிக்கு சொன்னேன்னு சொல்லுவேன். அண்டைக்கு சொன்னேன். அப்ப தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கும் அது கேள்விப்பட்டீங்களா? வயது போறலாம் சொல்லுவாரு. ஐனிக்கு சொன்ன ஐனிக்கு அண்டைக்கு நான் நினைக்கிறேன், தெரியல. பாட்டிமார் சொல்ற அது என்ன, இந்த பூட்டி சொன்ன சொல்லு உழுவா அரிசி. உழுவா அரிசி என்ன என்னன்னு சொல்லுங்க. உழுவரிசி வெந்தயம். வெந்தயம் வெந்தயம் வெந்தயம். அப்ப அது சிங்களாக்களும் அதே சொல்லுவார்கள். ஆனா என்ன பூட்டி சொன்னபடியா அது ஒரு தமிழ் சொல்லு, நாங்கள் மறந்துட்டோம். சிங்களாக்கள் இப்பவும் உழுவ அரிசி என்று சொல்லுகிறோம். அதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். சில வேளையில நாங்கள் நினைக்கிறது சில சொல்லுக்கள் எங்களுக்கு இப்ப இல்லாதபடியா அது மற்றாக்கள சொல்லண்டு நாங்க நினைச்சு தமிழ் இல்லையென்று யோசிக்கிறது. ஆனா என்ன பூட்டி அந்த சொன்னபடியா அது தமிழ் சொல்லுத்தான். அதை சிங்களாக்கள் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். நாங்கள் வெந்தயத்துக்கு போயிட்டோம். வெந்தயமும் அந்த சொல்லு ஒண்டா இருக்கலாம். அது நீங்க இப்ப சொல்லி கதைக்கிறதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங். ஞாபகங்கள் பழைய பாட்டி பூட்டி சொன்ன எங்கட அம்மாவும் சொல்றவா உழுவா எடுத்து போடுவா, சொதிக்கல எல்லாம் போடுவா தட்டி சீரகத்தோட. உழுவரிசி என்ன பூட்டி சொன்னது உழுவா அரிசி. அதைத்தான் சிங்களாக்கள் சொல்றேன். உழுவரிசி சொல்றது வெந்தயம் வந்தது. நான் சொல்றது வெந்தயம். அந்த காலத்துல அவங்கள உழுவரிசி எடுத்து கொஞ்சம் போடுன்னு சொல்லுவாரு. உழுவரிசி இல்ல எங்க அம்மா சொல்றவ. அம்மா
வைக்கல உழுவர் நாங்களும் கேள்விப்பட இல்லை. படம் இல்லையா? ஆ பூட்டின்னு வெந்தய பார்த்தா பூசி 80ஆம் ஆண்டுகள்ல இருந்த பூட்டி தான். அப்ப அது தமிழ் சொல்லித்தான், அதுல ஒரு இதுவும் இல்லை. ஆனா இங்கிலாந்து போனா வெந்தயத்துக்கு உழுவரிசின்னு தான் சொல்லுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் அம்மா சொல்றவ. ஆட்சியெல்லாம் ஆட்சி பெற்றாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, உழுவரிசி தான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க இந்த காலத்துல வெந்தயம் அது வந்தது. மவுளுனா வருமா உழுவாங்க சந்தல் உழுவரிசி பாம்புலானாவா லூனாவா லூனா உழுவரிசி உளுந்துக்கு வர லூனான்னு நினைக்கிறேன். என்ன மவுளு வர்றது உளுந்து மற்றதோட வரும். கொம்பு லூனா இல்ல நினைக்கிறேன். கொம்பு லூனா அந்த லூனா கொம்பு லூனா கொம்பு லூனா உழுவரிசி. உழுவரிசி உழுவரிசி இருக்காது பழைய சொல்லிகள் இருக்காது. உளுந்து உழுவரிசி எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். உளுந்து அதாவது உழுவரிசி சொல்றாங்க தெரியல. உழுவரிசி இப்ப இந்த கொட்டன் சாரி அவர்கள் என்ன சொல்றேன்டா கம்பாயம் இல்ல வயல்சாரின்னு சொல்றாரு. வயல்சாரி இல்ல நூல்ச்சில அந்த நூல்ச்சிலையும் கொண்டு வா. இல்ல இன்னும் ஒரு சொல்றது வர இதுல எனக்கு என்ன சொல்றது கம்பாயம் முந்தி லங்காசாரி என்று சொல்லி இந்த கொட்டின்ல தான் உடுத்துவார்கள். இல்ல அந்த புதுசாரி என்ன சொல்றது புதுசா இருக்கிறத இது புதுசா இருக்கிறத உடனே வருது இல்லை அப்படிதான் சொல்லுவார்கள். அது புதுச்சாரின்னு சொல்ல மாட்டார். என்னுடைய அம்மா சொல்லுவாங்க கோடிச்சீலி எடுத்தா பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. புதுசு அப்படிதான் சொல்லுவாரு. கோழி என்ற சொல்லு வந்து வீட்டுப்புறத்துக்கு மாற ஒரு குடும்பத்துல கணவர் இறந்தா அது அந்த பொண்ணை முழுகாட்டு போவாங்க. அது அடக்கமெல்லாம் முடி வைக்க பிறகு அப்ப இறந்த கோழி என்று அந்த கோழி சீலை கொடுப்பாங்க. அது முதல் கொடுக்கறது பிறந்த கோழி என்றா அந்த 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 கணவரோட கூட பிறந்தாக்கள் இருக்கிறாங்க தானே, அவங்கதான் அந்த கோழி சீலைன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறது. 8வது நாள் இறந்த கோழி என்று கொடுப்பார்கள். பூச்சியில கொடுக்குறாரு. அப்ப அந்த இதே கோழி சீலை சொல்லி ஒரு வழக்கம் இருக்குது. கோழி சீலை கொடுக்குறாங்க. அந்த புதுசையும் கோழி தான் சொல்லுவாங்க. இல்ல கோழி நான் கேள்விப்பட்டேன். வீட்டுப்புறத்தையும் கோடி என்று சொல்லுவேன். கோடிக்கு அது இருக்குது, அந்த கோடியும் இருக்குது. சொல்லுவாரு கம்பாயம் சொல்லுவாரு ராணி. கம்பாயம் கொடுத்துருவாரு, கம்பாய செடின்னு சொல்லுவாரு. இல்ல அது நீங்க பருத்தி கொட்டுன்னு சொல்றீங்க. அதான் அதை சொல்றது இந்த வீட்டு குடுத்துல சீலர்களுக்கு தான் அவங்க கம்பாயம் சொல்லுவாரு. கேள்விப்பட்டிருக்கேன். கம்பாயம் சொல்லுவாரு. கம்பாயம் சிங்கள நாட்டுல சரம் மாதிரி பொம்பளையால் கட்டுவினம் அதை சொல்றதும் கம்பாயம் தான். சும்மா கட்டுவினம் அந்த என்ன மலையாள பொம்பளையால் கட்டுவினம் அந்த துண்டை சிங்களாக்கள் கட்டுறது பாத்துட்டு அதுக்கு பேர் கம்பாயம். அது மாதிரிதான் வீட்டுல அந்த காலத்துல வீடுகள்ல ஊற்றுற சீலையே கம்பாயம் சொல்லுவார்கள். தமிழ் சொல்ல இருக்கலாம். ஆனா நாங்க கேள்விப்பட்ட சிங்களாக்கள் இருந்தபடியா அது நீங்க சொல்ற மாதிரி தமிழ் சொல்ல இருக்கலாம். அவை சிங்களத்திலும் 30% மேலான சொற்கள் தமிழ் சொற்கள். விளங்குற சொற்கள். அந்த பெயர்களே அப்படித்தானே. இப்ப இம்மன்னா நாங்க போடுவோம் ரத்னம் உண்டு, அவர்கள் ரத்னா அப்படின்னு தேவரத்னா. நாங்க இம்மன்னா போடுவோம். மாறுகள் அதோட இம்மன்னா வெட்டிட்டு அதோட தொக்கி நிக்கிற மாதிரி பேர்கள் கிட்டத்தட்ட எல்லாம் சிங்கம் என்றது சிங்க பண்டார நாயக்க. இந்த நிகழ்ச்சி ஒரு நாளும் இருக்குதா?
இப்படி இருக்கும் ஏதாவது ஒன்று இடக்கு முடக்காலம் போடுவார்கள், அதுக்கு இதுதான் இது இல்லைன்றா சொல்லுவார்கள். அதை கொண்டு நாங்க சிந்தனைக்கு பிறகு இப்படி பொறிச்சால் அது இப்படி ஏதாவது ஒரு டாபிக் வரக்கெல்லாம் பேசுவோம். நேற்று 3 நாளா உண்டு தொக்கி நின்று இப்ப ஓகே ஆயிட்டுது. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வரும் டாக்டர். சுவாரஸ்யமாகவும் வரும், காரசாரமாகவும் வரும். நன்றி 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 நன்றிகள். நன்றி நன்றி, வணக்கம். கணவரன் ஒரு பெரிய நல்லா கதை பேராயிரம் அதையும் கூப்பிடணும் இருக்கா ரத்னராஜா யாருக்கும் சொல்லி ஒரு முறை வந்து பேசிக்கொள்வோம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த நாங்க வந்து ரத்னராஜா அவர்கள் என்று சொல்ற மாதிரி சிங்களாக்கள் எப்படி சொல்லுவார்கள்? அந்த அவர்களை அந்த பேரை சொல்லிட்டு அவர்கள்னு சொல்ல மாட்டார். என்ன அது அப்படி பொதுவா சொல்றீங்களா? பேரை சொல்லி மாத்தியா அந்த அப்படி ஏதோ முறைய சொல்றது வழியா என்ன மாத்தியாண்டு பெரியாக்களை மாத்தியாண்டுவாங்க. அண்ணன் நங்கி நல்லி மல்லி மல்லி என்ற தம்பி கண்டியில வேலை செய்யல டாக்டர் நோனான்னு சொல்லுங்க. கொஞ்சம் பெரியாக்களை நோனாண்டுதான் சொல்லுவீங்க. பொம்பளை நோனா, ஆம்பளை துறை. ஆனா நாங்க அந்த நோனாவை இங்க நக்கலா சொல்றது. இவ பெரிய நோனா ஒன்றும் செய்ய மாட்டா, அது நக்கலா சொல்றது. ஆனா அவர்கள் அது பெருசா மதிப்புக்குரிய சொல்ல மரியாதைக்குரிய சொல்லாது. இந்த நோனா நோகாம செய்யறாங்க. அந்த நோனாக்கு ஒன்றும் தெரியாது, செய்யறதுக்கு பஞ்சு படுறாங்க. அப்ப அந்த நோனா சொல்லுவேன், நான் நோனாவும் இல்ல ஓனானும் இல்ல, வாய மூடுங்கட்டு சொல்லிவிடுவோம். நோனாவில ஓனானும் இல்ல, பேசாதீங்க சொல்லுவேன். அது மதிப்புக்குரிய சொல்ல இருக்கு. திரும்ப நாக்கு பேசுக்கு இப்படி வருது, இப்படித்தானே என்ன சில சொற்கள் இருக்கும். நன்றி வாணி, பேட்டரி இறங்கிட்டது, நான் திரும்ப வருகிறேன். என்ன இறங்கிட்டு யாருக்கு? உங்களுக்கா போனுக்கா? போனுக்கு எனக்கு இல்ல. சரி, நன்றி வணக்கம். ஒன்று பட்டி இறங்கும், இல்லாட்டி நீங்க டாக்டர் வேலை பார்ப்பீங்க, ஹாஸ்பிட்டல் வேலை. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மணிகா. இன்னும் ஒரு கேள்வி என்ன, இன்னைக்கு அந்த கிளப்பு பொறிச்சொல்ல வந்து அந்த கிழங்குகள் வகை இருக்கு தானே, பனங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அதுகளை கிளப்பு தானே சொல்றது? அதான் சொல்லி இருந்தேன். புடுங்கிட்டு அது கிளப்பி கவனமா கிளப்பி எடுங்கன்னு சொல்றது. பனங்கிழங்கு எல்லாம் புடுங்குற இல்ல, அதை கிளப்ப சொல்லுவீங்க. அதான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சில பேர் புடுங்குறான்னு சொல்றாங்க. அடியில இருக்கிறத புடுங்குறான்னு சொல்றேன். அதைத்தான் இப்ப நேற்று நாங்க பேசினோம். டாக்டர் நிக்கிறாரு என்ன, நேற்று இப்ப பூக்களை நேவிஸ் புலிசரில் தான் வந்தது. நாங்களும் அப்படித்தான் சொல்றது. பூவாஞ்சம், முருங்காஞ்சம் அப்படி என்ன சொல்றது. உண்மையில நிலத்துல இருக்கிறது தான் புடுங்கி எடுக்கிறது நாங்க எங்கட வழக்கு தெரியும். இதுதான் சரின்னு நான் சொல்ல வர இல்லை. அதை பற்றி நான் நேற்று பேசி இருந்தோம். அப்ப அது வந்து இப்ப பூக்களை நடு புடுங்குவீங்க, பூக்களாஞ்சன்னு எடுக்கலாம். நாங்க சொல்ல பூ பிடிங்கிட்டு வந்து சாமிக்கு வைங்கோ. நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்க, புடுங்குறதா சொல்வாரு. பூக்களை கொய்யுறதுன்னு சொல்லுவார்கள். அது நீங்க தமிழ்ல பண்டித தமிழ்ல பேசக்கூடாது. பூக்களை பறக்காதீர்கள், கொய்து வாருங்கள். அப்படியே பேச்சு தமிழ்ல நாங்க பூவாஞ்சிட்டு வரோம், மாங்க 1000 தேங்காய் 1000 அப்படிதான் நாங்க சொல்றோம். நாங்க சாரி அம்மா சாரிய கொய்து உடுத்தினான்னு நாங்க சொல்றோம். கொய்து உடுத்தினோம், அது கொய்யுறது, கொஞ்சம் கொய்யி வைக்கிறது, கொய்யுறது. அது கொய்யகம் பின்னால அந்த பிளேட் பண்ணி. நீங்க 1000 சொல்றது பூக்கட போய் பூக்களாஞ்சிட்டு பிடுங்கி கொண்டு வாங்க சொல்றோம். அப்ப கிழங்கு வகைகள நிலத்துல இருக்கிறதுகள அதான் இப்ப இன்றைக்கு கிளப்பி கொண்டாடி கிண்டி எடுக்க சொல்லி, நிலத்துல இருந்தா கிண்டி எடுக்க. நீங்க அந்த மரவள்ளி கிழங்கு புடுங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். இல்ல புடுங்குறேன்னு நாங்களும் பாவிக்கிறோம்.
நாங்க புடுங்குறதுன்னு நாங்கள் அங்கே பாப்பிடுங்க கிண்டி எடுக்க சொல்லி மண்ணு கிளறி எடுக்கிறேன்னு சொன்னா மண்மட்டியால அப்படி கிளறி அப்படி எடுத்ததான் கிளறி கிண்டி எடுக்கிறேன்னு சொல்றது சொல்லுவாங்க தலையில நரமை இருந்தா நரமையில புடுங்குறதுன்னு சொல்லி அந்த இழுக்கிறது தான் இப்ப நிலத்துல இருக்கிற எல்லாமே அது புடுங்கி தான் எடுக்கிறது இழுத்து அப்ப அதை பிடிங்கன்னா நாங்க அதைத்தான் சொல்றதை தவிர மற்றபடி இதுகள் எல்லாம் ஆஞ்சுதான் மாங்காய் ஆஞ்சி தேங்காய் ஆஞ்சி என்ன சொல்லுங்க அப்ப எங்கட அம்மாவே சொல்ற கதையில தான் நாங்களும் தொடர்ந்து அதை சின்னல இருந்து பிடிச்சு கொண்டு வரோம். நிலத்துக்கு இருக்கிறன்னா பிடுங்குறது. இப்ப பெனங்கிழங்கு வந்து பாத்தி போடுறது. அப்ப அது எப்படி பாத்தி போடுறது பாத்திய கொண்டு வேறு நிலத்துக்குள்ள உங்களை போகுது. நீங்க இந்த பெனங்கிழங்கு என்ன செய்வீங்க? சொல்லுவீங்கன்னா பெனங்கிழங்க போய் எடுத்துக்கணும் என்னன்னு சொல்லுவீங்க? எடுத்து கிளறி எடுக்க சொல்லுங்க. எங்களை கிண்டி எடுத்து ஆழமாக போயிருக்கும் அந்த பெனங்கிழங்கு வேர் அதை புடுங்கித்தான் எடுப்பாங்களேன்னு அதை புடுங்கித்தான் எடுக்கிறது. தேங்காய பிடுங்குறான்னு சொல்றவன் தேங்காய் பிடுங்கி கொண்டுவாங்க. தேங்காய் பிடுங்குறான் சொல்றேன். மேலே தேங்காய் மரத்துல இருந்து புடுங்குறதா பறிக்கிறதா? சில பேர் தமிழ் சொல்லுமே பறிக்கிறது வரா பறிக்கிறன்னு சொன்னா இப்ப ஒரு லொரியில கொண்டு போய் அந்த சாமான்களை கொண்டு நீங்க இதைத்தான் நேற்றுன்னு சொன்னீங்க ஏன் சொல்லி அதான் இப்ப பறிவர் எழுதி வச்சுக்கிறேன் திங்கக்கிழமை நீங்க அதை ஒன்று தான் நேற்றுலையும் சொல்றீங்க. அது 3 ஒரு சொல் பல பொருள் படும். அப்ப திங்கக்கிழமை உங்களுக்கான பொறிச்சொல் பறி சரி பூ பறிக்கிறேன்னு சொல்றா பூ பறிக்கிறேன்னு சொல்றது இல்ல இப்ப நாங்க பேச்சு தமிழ்ல பூ பறிக்கிறேன்னு சொல்றது இல்ல. அது வந்து எழுதக்கிள்ளையோ அல்லது பண்டைய தமிழ்லயோ சொல்றதுன்னு தெரியல. நாங்க பூக்களை ஆயிரம். ஆனா சில நேரத்துல இந்த பூங்காக்களில அதுல போட் போட்டிருக்காங்க வாணி பூக்களை பறிக்காதீர்கள். அதுல கிடக்கும் கீரை தள்ளை 1000 சொல்ல கீரை தள்ளை 1000 நாங்க முருங்கைக்கீரை எல்லாம் நாங்க மரத்துல இருந்து கீரையை 1000 கொப்பத்தான் முறிப்போம். எங்களுக்கு முருங்கைக்கீரை அதெல்லாம் உருவுறது வாணியக்கா ஆகிறது இல்ல உருவுறது இல்ல. மரத்துல இருந்தா என்ன செய்வீங்க நீங்க? மரத்துல போய் உங்க அம்மா என்ன சொல்லுவா? முருங்கங்காய் ஆஞ்சிட்டு முருங்கலையும் ஆஞ்சிட்டு வாங்கிட்டு பிறகு அதை கொண்டு உருவி எடுக்கிறது. அந்த ஒரு எங்களுக்கு அம்மா சொல்லுவா முருங்கைக்காயை இடுங்கி கொண்டு வர சொல்லுவா. இடுங்கி தூதுவளையிலாம் நாங்க உருவி எடுக்கலாது பிடிங்கித்தான் எடுக்கணும். தூதுவளையில இருக்குவானி எல்லாம் முள்ளு என்ன அதை நாங்க உருவி எடுக்கல அது நாங்க அதை பிடுங்கணும் பிடுங்கித்தான் எடுக்கணும். நாங்களும் உருவுறோம் வித்தியாசங்கள் இருக்குத்தான். இல்ல இப்ப அந்த முருங்கை இலைய மட்டும் தானே உருவி எடுக்கிறேன்னு சொல்றது வேற இலையும் சொல்றதா இல்லையா? இல்ல கருவேப்பிலையா உருவி போடுறோம். உருவி எடுக்கிறது அதே மாதிரி வணிகா இப்ப உப்பு போடுவோம் தானே சாப்பாட்டுக்கு. உப்பு போடுக்க சில பேர் சொல்லிடும் ஒரு கைப்பிடி போடுவில்ல அல்ல ஒரு கரண்டி போடுவில்ல. ஆனா என்னுடைய அம்மா சொல்லுவா ஒரு சிட்டிகை போடு. ஒரு சிட்டிகை தூவி விடுவில்ல. அப்படி மருந்து கணக்கு தான் சொல்றது. அப்பமா எள்ளி போல போடு உப்பு அங்க சொல்றாரு ஒள்ளுப்பமா போடுங்க ஒல்லி போலையும் ஒள்ளுப்பா கொஞ்சமா போட்டுட்டு பாத்துட்டு போடுங்க அப்படின்னு ஒள்ளுப்பமா போடுங்கன்னு சொல்லி கணக்கு போலையா வந்துட்டு ஒல்லி போல எள்ளி போலையாண்டு கொஞ்சம் கிள்ளி போடணும்னு சொல்லுவாரு தானே. கொஞ்சம் கிள்ளி அப்படின்னு சொல்லுவாரு. சிட்டிகை வந்து சரியான தமிழ் சொல்ல அது ஆனா கூட நேவிசனி சொன்ன மாதிரி அது அந்த மருந்துகளுக்கு தான் கூட களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குண்டுமணி ஒரு நன்றி வணக்கம் மணி கேட்டு கொண்டிருப்பாங்க. ஒரு மஞ்சாடி அப்படின்னு சொல்லி களஞ்சியன்னா கூட சரக்கு சாமான்களை சொல்றேன். ஒரு களஞ்சி தான் எடுத்து கொடுக்க மருந்து சாமான்கள் மருந்து சாமான்கள் வாங்குற நேரத்துல களஞ்சி ஒரு களஞ்சி மருந்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நல்ல களஞ்சியா அந்த கிளாச்சி இருக்கலாம் வாங்கி தெரியுமா? கிளாச்சி அளவு இருக்கும். அந்த கிளாச்சியில அளவுதான் களஞ்சி தெரியும்.
இந்த கிளாச்சின்னு சொல்லுவார்கள். நாங்க அந்த பாண்டியெல்லாம் விளையாடுறதுக்கு அதை பாதிப்போம். முத்து மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாம்பல் என்ன மருந்தா களஞ்சி இந்த கிளாச்சி ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ஒரு வடிவான இது உண்டு, அதுதான் அந்த நாங்கள் பாவிக்கிறோம். களஞ்சி ஒரேஞ்ச் கலர், அது சாம்பல் இல்ல, ஒரேஞ்ச் கலர். கிளாச்சின்னு சொல்லுவாரு. கிளாச்சின்னு சொல்றது அது அந்த அது காடுகளில மலர்களுக்குள்ள இருக்கும். அது இந்த சின்ன சின்ன கல்லுகள் கொட்டை மாதிரி தான், கல்லுகள் மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு களஞ்சியம். நான் இன்னைக்கு அதைத்தான் போட்டு நிறுத்துறது தெரியாது. அது நாங்க அந்த பாண்டிகள் விளையாடுறதுல அது பாடுகிறது. அது எங்கட வீட்டில ஒரு சின்ன தராசு இருக்கு, வாணியர் சின்ன தராசு மருந்து, அதுல ஒரு களஞ்சி கொட்டி எஞ்சாலி பக்கத்துல உள்ளது. நம்ம இதை நிறுக்கிறோம் நாங்க, மருந்து சிப்பலி சித்தரத்து அதெல்லாம் போட்டு களஞ்சியா எடுக்கிறோம் நாங்கள். அது இந்த கொட்டை ஒரேஞ்ச் கலர்ல இருக்குதுங்களா, அப்பா வச்சிருந்தோம். அப்படி நாங்க பிடிச்சு தூக்கி போட்டு நிறுத்து பார்த்துதான் நாங்க குடிநீர் அதுக்கு கொடுக்கறது மக்களுக்கு. அப்படி களஞ்சி சொல்லுவாரு. சின்ன திராசு இருக்கும். அது மாதிரி இந்த நகை செய்யற பட்டோலையும் சின்ன திராசு குண்டுமணியை போட்டுட்டு குண்டுமணியை விட இன்னொன்று இருக்கும் மஞ்சாடிகள் சொல்லுவார்கள். அதையும் போட்டு அது கொஞ்சம் கூட, அது அந்த குண்டுமணி அளவை விட மஞ்சாடி அளவு கூட அப்படின்னு நிறுத்துவார்கள். 2 குண்டுமணி அளவு 2 மஞ்சாடி அளவு அப்படின்னு கொடுத்தா அதை பவுனை நிறுத்துறது. பாப்போம், கொஞ்சம் வயது போன பாட்டியெல்லாம் பிடிச்சி வச்சு அந்த பழைய காலத்து சொற்களை சொல்லுங்க சொல்ல தமிழ். இப்ப அவர்களை சொல்ல வட்டாயி டோக்கிங்க மறந்து போச்சு சொல்லுவார்கள் போல. அயத்து போச்சு மானே மோனே. நீங்க மோனே சொல்லுவீங்க, அவங்க மனே சொல்லுவாங்க. எங்கட பக்கம் மறந்து போச்சு, அயத்து போச்சு மனே அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு நினைவுகிறார். எனக்கு ஒரு இங்க இலங்கையில் இந்த முறை போகும்போது ஒரு 80 வயசு பாட்டிக்கிட்டே சொல்ல மாட்டேன். நினைக்கும் நிச்சயம் ஒரு முறை அழைச்சி வேற பார்க்கிறேன் பாட்டிக்கா இந்த நேரத்துக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் இப்பொழுது. என்னோட காரணம் என்னன்னு அப்ப ஒரு முறை கேட்டு கொண்டு வர பார்க்கலாம். அதுல கண்டது என்ன நீங்க? நிறைய அனுபவம். 80 வயதான ஒரு மருத்துவர். நிறைய விஷயம் நல்ல, அவரை பார்த்தாலே அப்படி சொல்ல மாட்டீங்க மாட்டீங்க, அவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு இளையவர் தான் சொல்லுவார். அப்படி இருந்தேன். நிச்சயம் அவர் வரும்போதே நீங்க வேற 80 வயசுன்னு சொன்னீங்களான்னு சொல்லி யாரும் கேட்டுறாங்க நடந்துருப்பேன். ஆனா அவருக்கு சொல்லாமலே அழைத்து வரத்தான் பாக்குறேன். அவ்வளவு ஒரு இளமையானவர். அவருக்கு 80வது பிறந்த நாளையும் நாங்கள் கார்னார் வெள்ளி ஆமாச்சி அம்மா வீட்டிலேயே அவருக்கு சர்ப்ரைஸா செய்திருந்தோம். கேட்டது நிச்சயமாக அழைத்து வர நிச்சயமாக. எங்களுடைய நேரம் தான் சரி வர வேணும், ஒரு முறை பேசலாம். நல்ல விஷயம். இல்லை, நேற்று ஒரு காணொலி பார்த்தோம், உண்மையில மேலே உருக்கியது. அது எத்தனை பேர் செய்கிறோமோ தெரியல. மகன்ட பிறந்த நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது கொமனா தான் போனது. மகன்ட பிறந்த நாள் இந்தியாவாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த அப்பாவும் பிள்ளையும் என்ன செய்யணுமெண்டா, இந்த பூ விற்கிறாக்கள் நடு வெயிலுக்குள்ளானே இருக்கிறது அங்கே. அப்பா அதில் ஒரு வயது போனவன் பூ விற்கிறான். அவங்க குடையுமாயும் கொடுத்து ஒரு பேக்கும் கொடுக்குறாரு மகன். ரெண்டாவது சாரியாக இருக்கலாம், சாரி இதுகளாக இருக்கலாம். பிறகு அவர் அதை வாங்கிட்டு தான் தனக்கிட்ட இருக்கிற அந்த காசை கொஞ்சத்தை இந்த பிள்ளைக்கு கொடுக்குறாரு. பாருங்க அது. ஆனால் இப்படி உண்மையிலே அப்புறம் தான் ஜோதிச்சேன். உண்மையிலே இப்படியான விஷயங்களை செய்யலாம். அவனை சும்மா 1000 பேரை கூப்பிட்டு அந்த கேக்க வட்டி செய்யறத இப்படியான விஷயம் உண்மையில எந்த போகிறவளும் பார்த்தேன். செருப்பும் இல்லாமல் பாவமாக இருக்கும் அது. அந்த பூக்கள் எல்லாம் அது வாடியும் இருக்கும். அந்த நட்டு வெயிலுக்குள்ளே இருப்பார்கள். என்ன சரியான கவலையாக இருக்கும் அதை பார்க்க. அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் இப்படிப்பட்டவர்கள். இது வெட்டி 1000 பேரை கூப்பிட்டு ஒரு ஹோலையும் புக் பண்ணி சாப்பாட்டை மிச்சத்தையும் தூக்கி அரைஞ்சி போட்டு போகிறத விட அது பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அது அப்படி செய்கிறது அவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லி எவ்வளோ பேர் இருப்பார்கள் அப்படி. செருப்பு இல்லாதவர்கள், இந்த குடை இல்லாதவர்கள், சாரி எல்லாம் உண்மையிலே கொடுக்க கையை இப்படி கும்பிட்டார்கள். என்ன நான் இப்படி கும்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த அவ்வளோ அது இல்லாமல் இருந்தார். நான் கொண்டு கொடுத்தேன், அப்படிப்பட்டவர் தான் கொடுத்தேன். நான் கொண்டு சாரி இருந்தால பார்த்துட்டு அப்படியே எடுத்து கும்பிட்டாரு. அப்படின்னா அவ்வளோ பேர் இருக்கிறாரு. அதுதான் நமக்கு தெரிகிறது. வீட்டுல தேவையில்லாம வச்சிருக்கிறோம், எத்தனை உடுப்புல வச்சிருக்கோம். ஆனா தேவைப்படுறாங்க கொடுத்த வழி இல்லாம இருக்கு. சிலருக்கு
இல்ல அது என்னன்னா சாப்பிட்டு அந்த வெப்பம் சத்தி எடுத்துக்கிறாக்களும் கொடுக்கக்கூடாது சரியா. இது இல்லாத இப்போ தைப்பொங்கலும் முதல் நாள் தான் நாங்கள் போனது இந்தியாவுக்கு. அப்போ அண்டி இரவு போனோம். கொஞ்சம் சாரியில் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போனால் உண்மையில அந்த ரோட்டில் இவ்வளவு பெண்கள் நின்றார்கள் நிறைய பேர். அப்போ ஒரு ஆள் கொடுக்க முழுதும் முச்சிட்டுதுகள். அம்மா எனக்கொண்டு ஓ பின்னர் இந்த சல்வாரதில் தான் கொண்டு போனேன் நான். அப்போ எல்லாத்தையும் ஒரேடியாக கொண்டு போய் இல்லாதானே பேக்கில் நிறைய கொண்டு வரணும். ஒரு 30 சாரிக்கு மேலே கொண்டு வரணும். நிறைய சல்வார்கள் புதுசு லேபிளெல்லாம் உடைக்காமல்லாம் நிறைய இருந்தது. அப்போ அதை கொண்டு போய் கொடுத்தது. ஓடி வந்தார்கள் என்ன எனக்கு தான்ட்டு கொடுத்துட்டு வந்தேன் நான். அதே ஒரு சந்தோஷம். இந்தியாவில் சென்னையில். ஆனால் இப்போ குறைவாம் அப்படி ஆக்கள் இருக்கிறதுன்னு சொன்னார். முதல் உண்மையிலே நான் 2005 தான் கடைசியாக போனேன். அந்த நேரம் பார்க்க நிறைய பேரோடு வருவார்கள். ஆனால் இப்போ சொன்னார்கள் என்னென்னு சொன்னால் அந்த வெள்ளம் வந்தது தானே. அந்த வெள்ளம் வந்த அப்புறம் ஆக்கள் இந்த இடங்கள் இருக்கிறது குறைவு அப்படின்னு. சில வேளை இப்போ அதில் இப்போ விடுறது இல்லையா. இப்போ அதில் என்ன வரலாம்ட்டா அந்த கடைக்குள்ளே போகிறாக்கள்லாம் மறைச்சி வச்சு கேட்குறதா. அப்போ அந்த கடைக்காரர்கள்லாம் இதில் நிற்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறார்கள் போலையா. சரியான குறைவு இப்போ நிற்கிறது வீதியில். தேடி தான் பிடிக்கும் நீங்கள் இப்போ ஒருத்தர் ஆர்வ கொண்டு கொடுக்கறதான்னு சொல்லி அப்படி இருக்குன்ற. வாங்க ஜெயமலர்வழி. வணக்கம். வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்க அந்த களஞ்சியன்னு சொன்னோன்னே ஞாபகம் அந்த அதை கல்லில உறைஞ்சி போட்டு உடம்புல வச்சு அப்படியே குளிச்சு மாதிரி வந்து ஞாபகம் வந்துச்சு எனக்கு உடனே. வேணுமென்று நாங்கள் உறைஞ்சி போட்டதுல அது அப்படியே பொங்கிரும். அப்படியே அத சொன்னீங்களா இப்ப? ஜெயமலை சொல்றத இப்ப எனக்கு விளங்குது. சப்பையா இருக்குன்னு எந்த காயம் உண்டு தேய்ச்சி போட்டு வைக்கிறது. அது பிரவுன் கலர் பிரவுன்ல இருக்கு. நீங்க 2 பேரும் சொல்ல உண்மையில எனக்கு என்ன சொல்றீங்க? இவர் சொல்ல சொன்ன எனக்கு தெரியல. நான் வேற ஒரேஞ்ச் அது வேற வணி சொல்றது. இது சப்பையா ஒரு பிரவுன்ல இருக்கும். தேய்ச்சி போட்டு அப்படி விளக்கத்தோடு சொன்னா தானே. நன்றி ஜெயமலர் அவர்களே. அது எனக்கு தெரியும். நான் மறந்துட்டேன். தேய்ச்சி போட்டு வச்சா சுடுமண்டு நான் மறந்துட்டேன். இல்ல அப்ப அதெல்லாம் ஒரு தேவையில்லாம தானே செய்யறோம் நாங்கள். அது பக்கத்துல நிக்கிற பிள்ளைக்கு இப்படி வைக்கிறது பாவமா இருக்கும். அது சுடுவாட்டி என்ன சொல்றோம் நாங்க. கடவுளே, இதெல்லாம் ஒரு சொர்ஜாட்டை தானே. அந்த நாள்ல அதெல்லாம் சண்டை இல்லை, அதெல்லாம் பகுதி. அது இந்த மின்னுக்கு வெள்ளியா இருக்கும், இடத்துல சாடையா வெள்ளியா இருக்கும். அதுதான் நான் கிளாச்சின்னு சொல்றேன். அதுதான் மாமனுக்கு பதிலா அந்த கிளாச்சியை போட்டுதான் நாங்க அந்த சுட்டுக்கோட்டையை தான் இப்ப 2 பேரும் கிளாச்சி என்ன இப்ப சரியான முறையில சொன்னார் ஜெயமலர்கள். தேதி போட்டு வைக்கிறது அது நாங்கள் அந்த விளையாட்டு செய்த நாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு கிளாச்சி என்று. இல்ல பேர் தெரியாது, சுடுகட்டையோட நான் சொல்றது. நினைக்கிறேன் இந்த முருங்க மரத்துல இருந்து வாரதாக்கும். அது முருங்கை காட்டு முருங்கை இருக்குல்ல, அதுலதான் இருந்த அந்த காய் முள்முருங்கையில ஞாபகமா இருக்கு. அப்படித்தான் இருக்கணும். காடுகளுக்கு போனா காடுகளுக்குள்ள போனா அதை பொருட்களுக்கு நாங்க போறது காடு இருக்குல்ல, பக்கத்துல காடு தானே. இப்ப தூரத்துக்கு போகணும் காடுகளுக்கு. அது நல்ல பக்கத்துல இன்னும் கொண்டு இருக்கும். இந்த இது மொட்டு மாதிரியே இருக்கும், பச்சை காய் மாதிரி. அதை எடுத்து நெத்தில அடிக்கிறது. நெத்தில அடிக்கிறது சத்தம் கேட்கும். அது என்ன சொல்றது? சுடக்கு கத்தாளி, சொடுக்கு கத்தாளி, சுடக்கு கத்தாளி. அது பேர் யாருக்கு தெரியும்? மரத்துல இருக்கிறத எடுக்கிறது, டொக்கட்டு தட்டுறது தான்.
மரத்துல ஆஞ்சு மற்றது நாங்க இப்படி கையில வச்சுட்டு வெற்றில போட்டா படாரன்னு வெடிக்கும் வெடிக்கும் அதுவும் தெரியுமா எச்சிய பிரடி போட்டு கையில வச்சிருக்க டக்குன்னு வெடிக்கும் கையில வச்சுட்டு வாடி எச்சில விட படாரன்னு வெடிக்கும் வெடிக்குமோ இப்படி எவ்வளவு விலை விழுந்திருக்கு என்ன பேர் வடிவா தெரியாத அதெல்லாம் விளையாடி இருக்கிறோம் எல்லா இலையிலையும் இப்ப எதுவும் மரங்களும் இல்லை விளையாட்டும் இல்லை அப்படி என்ன கேட்கிற அளவுக்கு வந்துட்டு மக்கள் மரங்களை